வணக்கம் மக்களே. LCM மற்றும் HCF என்ற தலைப்புல உள்ள பார்ட் 11 வீடியோ பார்க்க போறோம். ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு வீடியோ ஃபுல்லா கலக்க போறோம். ரொம்ப 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 முக்கியமான கணக்குகளை தான் இந்த வீடியோ முழுக்கவே பார்க்க போறோம். ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றேன் அப்படின்னா, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஆகிய தேர்வுகள்ல இந்த மாதிரி மாடலை அள்ளி விட்டுருக்காங்க. சரி, வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன கொடுத்திருக்காங்க? HCF and LCM of two numbers are 16 and 240 respectively. If one of the number is 48, then the other number is. அதாவது இரு எண்களின் மீப்போவா மற்றும் மீப்போமா முறையே 16 மற்றும் 240 ஆகும். அவ்விரு எண்களின் ஒரு எண் 48 எனில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. 2022 குரூப் 2 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி. என்னங்க கொடுத்திருக்காங்க? இரு எண்கள் இருக்கான், அந்த இரு எண்களோட மீப்போவா 16, மீப்போமா 240. சரி, இருக்கட்டும். அந்த ரெண்டு எண்கள்ல ஒரு எண் 48, மற்றொரு எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி LCM கொடுத்துட்டு HCF கொடுத்துட்டு ரெண்டு எண்கள்ல ஒரு நம்பர் இது, இன்னொரு எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. அந்த மாதிரி கேள்விகள் வந்துட்டனாலே ஒரே ஒரு ஃபார்முலா தான். என்ன அப்படின்னா, x into y equal to LCM into HCF. இதுதாங்க ஃபார்முலா. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இரு எண்களின் பெருக்கல் பலன் எதற்கு சமமா இருக்கும்? LCM மற்றும் HCF இன் பெருக்கல் பலனிற்கு சமமாக இருக்கும். இதுதான் இந்த ஃபார்முலாக்கான அர்த்தம். அதாவது இந்த மாதிரி கணக்குகளை எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னா, இங்க 4 வேல்யூ இருக்கா, எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னா, ஒன்னு LCM HCF கொடுத்துட்டு ஏதோ ஒரு எண்ணை மட்டும் கொடுத்துட்டு மற்றொரு எண் என்ன, இந்த மாதிரி கேள்வி வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இந்த ரெண்டு எண்களையும் கொடுத்துட்டு LCM கொடுத்துட்டு HCF என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வரலாம். அப்படி இல்லைன்னா மாத்தி அதாவது HCF கொடுத்துட்டு ரெண்டு எண்கள் கொடுத்துட்டு LCM என்னன்னு கேட்கலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் கேட்கலாம். இந்த மாதிரி LCM HCF ஏதோ ஒரு எண்கள் கொடுத்துட்டாலே ஃபார்முலா என்னது? x into y equal to LCM into HCF அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. சரி, இப்போ கொஸ்டின்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எழுதிக்கிடுவோமா? என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? இரு எண்கள் இருக்கு, இரு எண்களோட மீப்போவா என்னவா இருக்கா? மீப்போவா HCF என்னதான்? இரு எண்களோட HCF என்னதான்? 16 கொடுத்துருக்காங்க. இரு எண்களோட LCM என்னதான்? மீப்போமா என்னதான்? 240 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி, இருக்கட்டும். அந்த இரு எண்கள்ல, அந்த ரெண்டு எண்கள்ல ஒரு எண் 48. சரி, அந்த ஒரு எண்ணை x எடுத்துக்கிடுவோமே, அந்த ஒரு எண் 48, மற்றொரு எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த மதிப்புகள் எல்லாத்தையும் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர், அவ்வளவுதான். சரி, சப்ஸ்டிட் பண்ணிடுமா? அப்போ x-க்கு பதிலாக 48 போட்டுக்கலாம். சரி, இருக்கட்டும். இன்ட்டு y என்னன்னு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போறோம். 16 இன்ட்டு 240. சரி, இருக்கட்டும். y இடது பக்கம் இருக்கட்டும், 48 மட்டும் வலது பக்கம் கொண்டு போவோம். அப்போ ஈக்குவல் டு x, சாரி 16 இன்ட்டு 240, 48 வலது பக்கம் வரையில டிவைடுக்கு வரும், அதாவது பை 48 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரி, இருக்கட்டும். இப்போ அதை கேன்சல் பண்ணிடுவோமா? ரெண்டாவது வாய்ப்பால் அடி கொடுப்போம். 8 இன்ட்டு 2 16, 24 இன்ட்டு 2 48. சரி, ஓர் 8 8, மூவ் 8 24, ஓர் 3 3, எண் 3 24, இந்த சைவரை அப்படி போட்டுக்கோங்க. அப்போ y ஈக்குவல் டு 80 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. அதாவது மற்றொரு எண் என்னது? 80 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆப்ஷன் ஏ 80 தான் சரியான விடை. சரி, அடுத்த சம் பார்த்துடலாமா? ரொம்ப 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 முக்கியமான கணக்குங்க. 2019 குரூப் 1 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி. எவ்வளோ முக்கியமான ஒரு மாடல்னு பார்த்துக்கோங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? the GCD and LCM of two polynomials are x plus 1 and x power 4 minus 1 respectively. If one of the polynomials is x square plus 1, find the other one. அதாவது இரு பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போவா மற்றும் மீப்போமா முறையே x plus 1 மற்றும் x power 4 minus 1 மேலும் ஒரு பல்லுறுப்புக்கோவை x ஸ்கொயர் பிளஸ் 1 எனில் மற்றொன்றை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே கிடையாதுங்க. மேல LCMக்கும் HCFக்கும் நம்பர் கொடுத்திருந்தாங்க, ஏதோ ஒரு எண் நம்பர்னு கொடுத்திருந்தாங்க. இங்க பல்லுறுப்புக்கோவையா கொடுத்திருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. மேல நம்பர், கீழே பல்லுறுப்புக்கோவை, வேற ஒண்ணுமே கிடையாது. அதே ஃபார்முலா தாங்க. அப்ப x into y equal to LCM into HCF, அதே ஃபார்முலா தான். சரி, என்னதெல்லாம் கொடுத்துருக்காங்க? இரு பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போவா, அதாவது HCF என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, x plus 1 HCF. LCM என்னதான்? LCM x power 4, x இன் அடுக்கு 4 minus 1 கொடுத்துருக்காங்க. சாரிங்க,
-1 கொடுத்திருக்காங்க. ஏதோ ஒரு பாலினாமியல், அதாவது ஏதோ ஒரு பல்லுறுப்புக்கோவை x ன் அடுக்கு 2 + 1 கொடுத்துட்டாங்க. இன்னொரு பல்லுறுப்புக்கோவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுதான் கேள்வி. இந்த ஃபார்முலால இந்த மாதிரி மாடல் கேட்டாலே இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணும். சரி, பண்ணிடுவோமா? ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துட்டாங்க. x-க்கு பதிலா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். x² + 1. இந்த ஏதோ ஒரு பல்லுறுப்புக்கோவை கண்டுபிடிக்கணும். அது y-னே வச்சுக்கிடுவோம். LCM என்ன கொடுத்திருக்காங்க? x ன் அடுக்கு 4 - 1 கொடுத்திருக்காங்க. HCF என்னது? x + 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சரி, இருக்கட்டும். இப்போ இந்த y இடது பக்கமே இருக்கட்டுங்க. இந்த y இடது பக்கமே இருக்கட்டும். x² + 1 மட்டும் வலது பக்கம் கொண்டு போவோம். இங்க பிராக்கெட் போட்டுக்கிடுவோங்க. சரியா? பிராக்கெட் போட்டுக்கிடுவோம். அப்போ x ன் அடுக்கு 4 - 1 இன்ட்டு x + 1. இந்த x ன் அடுக்கு 2 + 1 வலது பக்கம் வரையில டிவைடுக்கு போயிடும். அப்போ x² + 1 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. சரி, இருக்கட்டும். நல்ல கவனிங்க, நல்ல கவனிச்சு பார்த்தா தெரியும். x ன் அடுக்கு 4 - 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? அதை நம்ம ஃபார்முலா படி பிரிச்சுக்கலாமா? அதாவது x² - y²க்கு நமக்கு ஃபார்முலா என்னது? x - y இன்ட்டு x + y அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். இது என்னங்க, இங்க x ன் அடுக்கு 4 இருக்கு. இது என்ன, இந்த ஃபார்முலால போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, இந்த x ன் அடுக்கு 4 - 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? இந்த 4 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? x ன் அடுக்கு 2 × 2 எழுதிக்கலாமா? இந்த 1ஐயும் 2 × 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா? ஏன் 1ஓட அடுக்குல ஏன் 2 × 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, x அதாவது 1 பவர்ல 1ஓட அடுக்குல எந்த நம்பர் வந்தாலும் திரும்பியும் 1 தான் நமக்கு ஆன்சரா கிடைக்கும். அதனால இப்படி எழுதிக்கலாம். இப்போ இந்த x ன் அடுக்கு 2 × 2 இருக்கு இல்லையா? இதை எப்படி எழுதிக்கலாம்? x² to the whole square அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். -1² to the whole square அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இந்த மாதிரி x ன் அடுக்கு 4 - 1 எழுதிக்கலாமா? அப்போ இந்த மாதிரி கிடைச்சதுக்கு அடுத்து திரும்ப இந்த ஃபார்முலால கொண்டு அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அதாவது இந்த ஃபார்முலா படியே திரும்ப எழுத போறோம். சரி, பண்ணிடுவோமா? அதாவது x⁴ - 1 எப்படி எழுதிக்கலாம்? x² to the whole square -1² to the whole square எழுதிக்கலாம். சரி, இருக்கட்டும். இன்ட்டு x + 1 டிவைடட் பை x² + 1. சரி, இருக்கட்டும். இப்போ இதை இந்த ஃபார்முலா படி போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? x² - 1 x² + 1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். வேற ஒண்ணுமே பண்ணல. x² இருக்க இடத்துல இங்க x இருக்கு. அங்க 1² இருக்க இடத்துல இங்க y இருக்கு. அது அப்படி இந்த ஃபார்முலால கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். x + 1 அப்படி போட்டுக்கிறோம். சரி, இருக்கட்டும். டிவைடு கீழே என்னது இருக்கு? x² + 1 இருக்கு. சரி, அதை அப்படியே போட்டுக்கலாம். x² + 1. இப்போ இங்க எதெல்லாம் அடி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் அடி கொடுத்துக்கலாமா? மேல x² + 1 இருக்கு, கீழே x² + 1 இருக்கு. அடி கொடுத்துக்கலாம். இப்போ மீதம் என்ன இருக்கு? x² - 1 x + 1 மீதம் கிடைச்சிருக்கு. ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரி, அடுத்த சம் போயிடலாமா? என்ன கொடுத்திருக்காங்க? The product of two number is 3672 and their LCM and HCF are 612 and 6 respectively. If one of the number is 36, then find the other number. அதாவது இரு எண்களின் பெருக்கல் பலன் 3672 மற்றும் அவைகளின் மீச்சீமா மற்றும் மீப்போவா முறையே 612 மற்றும் 6 ஆகும். அவ்வெண்களின் ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2022 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? முதல்ல கொஸ்டின் என்னெல்லாம் கொடுத்திருக்காங்களோ அதெல்லாம் அப்படி எடுத்துக்கலாமா? 2 எண்கள் இருக்கான். அதாவது 2 எண் x y எடுத்துக்கலாமா? அந்த 2 எண்ணையும் 2 எண்கள் இருக்கான். அந்த 2 எண்களோட பெருக்கல் பலன் என்னவா? 2 எண்களோட பெருக்கல் பலன் 3672. சரி, இருக்கட்டும். அவைகளின் மீச்சீமா மற்றும் மீப்போவா, அதாவது இந்த எண்களின் எல்சிஎம் என்னதான்? அதாவது இந்த எண்களின் LCM என்னதான்? LCM 612. HCF 6 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சரி, இருக்கட்டும். அவ்வெண்களில் ஒரு எண், அதாவது இந்த எண்கள் இருக்கு இல்லையா? இந்த எண்கள்ல ஒரு எண் என்னவா இருக்கா? 36 இருக்கான். மற்றொரு எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது மற்றொரு எண் y என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த x × y சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து பயந்துராதீங்க, இதை பார்த்து குழம்பிடாதீங்க. நம்மளுக்கு LCM கொடுத்துட்டாங்க, HCF கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பர் என்னன்னு கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேள்வி வந்துட்டாலே நமக்கு என்னதான்
ஃபார்முலா x into y equal to LCM into HCF. சரி ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 36, ஒய்க்கு பதிலாக அப்படி போட்டுக்கலாம். LCM என்னது 612, HCF என்னது 6. சரி போட்டாச்சு. ஒய் இடது பக்கம் இருக்கட்டும், 36 வலது பக்கம் கொண்டு வந்துருவோம். அப்போ 612 into 6 divided by 36. சரி இருக்கட்டும். ஓர் 6 6 into 6 36. சரி ஓர் 6 ஓர் 6 சைவர் ஏன் அப்படின்னா கீழே ஒரு 2 போகும். அப்போ இரி 2 ஈரார 12. அப்போ 102 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. அப்போ ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரி அடுத்த சம் போயிடலாமா? கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்க, கண்டிப்பா புரியும். என்ன கேட்டிருக்காங்க? if the LCM of x and y is z, what is the HCF of x and y? அதாவது x y இவற்றின் மீப்போமா z எனில் x y இன் மீப்போவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2018 குரூப் 2 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. அது மட்டும் இல்லாம 2017லயும் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. சரி இருக்கட்டும். என்ன கொடுத்திருக்காங்க? முதல்ல எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு 2 எண்கள் இருக்கு. அதோட மீப்போமா அதாவது எல்சிஎம் என்னதான் இசட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ எக்ஸ் ஒய்யோட மீப்போவா HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு 2 எண்கள் இருக்கான். அதோட எல்சிஎம் என்னவா, அதாவது இந்த 2 எண்களோட எல்சிஎம் என்னதான், எல்சிஎம் இசட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. HCF என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி இருக்கட்டும். அப்போ இந்த மாதிரி கேள்விகள் வந்துட்டா நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? x into y equal to LCM into HCF. சரி இருக்கட்டும். இதை 2 எண்கள் என்னன்னு தெரியல, அதனால x into y இதை வச்சுக்கலாம். LCMக்கு மட்டும் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ LCM என்னது? இசட். என்ன கண்டுபிடிக்க போறோம்? HCF கண்டுபிடிக்க போறோம். HCF அப்படி இருக்கட்டும் ஒரு இடத்துல. அப்போ இந்த இசட்டை மட்டும் என்ன பண்ணணும்? இடது பக்கம் கொண்டு வரணும். அப்போ x into y இசட்டை இடது பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா டிவைடட் பை இசட் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் ஈக்குவல் டு HCF. அதாவது HCF இன் மதிப்பு என்ன? x into y டிவைடட் பை இசட். x into y டிவைடட் பை இசட். ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரி அடுத்த சம் போயிடலாமா? என்ன கொடுத்திருக்காங்க? find the LCM of the pair a square plus 4a minus 12 and a square minus 5a plus 6 whose GCD is a minus 2. அதாவது a square plus 4a minus 12 a square minus 5a plus 6 ஆகியவற்றின் மீப்போவா a minus 2 எனில் மீப்போமா காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2023 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரி எனக்கு கொடுத்திருக்காங்க. சரி அப்போ ஒரு பேரை x அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கணும். x அப்படிங்கிற பேர் என்னது? a ஸ்கொயர் பிளஸ் 4a மைனஸ் 12. சரி இருக்கட்டும். y அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று கொடுத்துருக்காங்க. அதாவது என்னது? a ஸ்கொயர் மைனஸ் 5a பிளஸ் 6 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இது ரெண்டத்திற்குமான ஜிசிடி மீப்போமா என்ன கொடுத்துருக்காங்க? HCF என்ன கொடுத்துருக்காங்க? ஜிசிடினாலும் ஒன்று தான், HCFனாலும் ஒன்று தான். HCF என்ன கொடுத்துருக்காங்க? a மைனஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ LCM என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்டிருக்காங்க. சரி கண்டுபிடிச்சிருவோமா? அதாவது இந்த a ஸ்கொயர் பிளஸ் 4a மைனஸ் 12 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? பள்ளிப்பாடங்கள், அதாவது நம்ம பள்ளிப்பாடங்கள்ல படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா இது ரெண்டத்தையும் பெருக்குனா மைனஸ் 12 வரணும், கூட்டினா பிளஸ் 4 வரணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அப்போ அந்த மாதிரி 2 எண்களை நம்ம கண்டுபிடிப்போமா? அப்போ பெருக்குனா என்ன வரணும்? பெருக்குனா மைனஸ் 12 வரணும், கூட்டுனா என்ன வரணும்? 4 அதாவது பிளஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இது எண்கள் என்னது அப்படின்னா 6 இன்ட்டு மைனஸ் 2, அதாவது 6 இன்ட்டு மைனஸ் 2 எத்தனை? மைனஸ் 12. இப்போ 6 மைனஸ் 2 எத்தனை? பிளஸ் 4. அதனாலதான் சின்ன நம்பருக்கு பக்கத்துல மைனஸ் போட்டிருக்கோம். மாத்தி பெரிய நம்பர் பக்கத்துல மைனஸ் போட்டு சின்ன நம்பர் பக்கத்துல பிளஸ் போட்டுறாதீங்க. மைனஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? அதாவது இந்த x எப்படி எழுதிக்கலாம்? a பிளஸ் 6 a மைனஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா? சரி இருக்கட்டும். இப்போ இதுக்கு கண்டுபிடிச்சிருவோம். அதாவது பெருக்கையில என்ன வரணும்? பிளஸ் 6 சொல்லிட்டு வரணும், கூட்டையில மைனஸ் 5 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்போ 2 எண்களை கண்டுபிடிச்சிருவோமா? பெருக்கையில என்ன வரணும்? மைனஸ் பிளஸ் 6 வரணும், பிளஸ் பண்ணையில என்ன வரணும்?
-5 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்போ -3 இன்ட்டு -2 + 6 -3 -2 -5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? a - 3 a - 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். அதாவது x எப்படி எழுதிக்கலாம்? a + 6 இன்ட்டு a - 2ன்னு எழுதிக்கலாம். y எப்படி எழுதிக்கலாம்? a - 3 இன்ட்டு a - 2ன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். சரி, HCF கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு LCM தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? x × y = LCM × HCF. சரி, இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோமா? x-க்கு பதிலாக என்ன பண்ணணும்? a + 6 இன்ட்டு a - 2. சரி, இருக்கட்டும். y-க்கு பதிலாக என்ன போடணும்? சாரிங்க, இன்ட்டு y-க்கு பதிலாக என்ன போடணும்? a - 3 இன்ட்டு a - 2 அப்படின்னு சொல்லிட்டு போடணும். இங்க எனக்கு இடம் பத்தலங்க, அதனால இதை அழிச்சுக்கிறேன். HCF என்ன கொடுத்துருக்காங்க? a - 2ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? LCM மட்டும் கண்டுபிடிக்கணும். சரி, அப்போ இந்த a - 2 மட்டும் இடது பக்கம் கொண்டு வந்துருவோம். அப்போ a + 6 இன்ட்டு a - 2 இன்ட்டு a - 3 இன்ட்டு a - 2ன்னு இருக்கும். a - 2 இடது பக்கம் வரையில டிவைட்ல போயிடும். அப்போ டிவைடட் பை a - 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். = LCM. சரி, அப்போ மேலையும் கீழே ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுமா? a - 2 மேலையும் கீழையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ LCM என்ன கிடைச்சிருக்கு? a + 6 இன்ட்டு a - 3 இன்ட்டு a - 2ன்னு கிடைச்சிருக்கு. ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் A தான் சரியான விடை. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? The product of two number is 1600 and their HCF is 5. The LCM of the number is, அதாவது இரு எண்களின் பெருக்கல் தொகை 1600 மற்றும் அவைகளின் மீப்போவா 5 எனில் எண்களின் மீச்சீமா டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2018 குரூப் 2 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. ரொம்ப 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 முக்கியமான மாடலுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க மாடல் எல்லாமே ரொம்ப முக்கியமான மாடல். கண்டிப்பா ஒரு குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க, நோட்ல ஒரு குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 2 எண்கள் இருக்கான், 2 எண்கள் x yன்னு சொல்லிட்டு 2 எண்கள் இருக்கான். அந்த 2 எண்களோட பெருக்கல் பலன் என்னதான்? பெருக்கல் பலன் 1600 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. 2 எண்களின் பெருக்கல் தொகை என்னதான்? 1600ன்னு கொடுத்துட்டாங்க. அவைகளின், அதாவது இந்த 2 எண்களோட LCM என்னன்னு கொடுத்துட்டாங்க. சாரிங்க, HCF என்னன்னு கொடுத்துட்டாங்க. HCF 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. LCM என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு ஃபார்முலானது x × y = LCM × HCF அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஃபார்முலா. இதுக்கு முன்னாடி உள்ள கணக்குலாம் நம்ம என்ன பார்த்துருப்போம்? x தனியாக கொடுத்துருப்பாங்க, y தனியாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே என்னவா கொடுத்துட்டாங்க? 2 எண்களோட பெருக்கலை அவங்களே நம்ம வேலையை குறைச்சிட்டாங்க. அதாவது அவங்களே பெருக்கிட்டு கொடுத்துட்டாங்க. அதாவது இப்படி 2 எண்களை பெருக்கி கொடுத்துட்டா இந்த x × yக்கு பதிலாக இந்த 1600 போடணும். சரி, 1500 போட்டுருவோமா? சரி, HCF கொடுத்துட்டாங்க, LCM தான் கண்டுபிடிக்கணும். LCM × HCFக்கு பதிலா 5 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிடுவோம். 1600 5 மட்டும் இடது பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா டிவைடட் பை 5 அப்படின்னு சொல்லிட்டு அவன் = LCM. சரி, இருக்கட்டும். அப்போ இதை கேன்சல் பண்ணிடுவோமா? 4 5 3 5 15 1 கேரி ஆகும். அப்போ 10 இருக்கும். 2 சாரி 2 10. அப்போ ஒரு சைபர் மட்டும் இருக்கும். அப்போ 360 LCM 360 ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் A தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றி நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.